हरि ओं श्री गुरुभ्यो नमः। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः सुष्ठुवागुं स्वस्तनूभिः व्यशेमदेवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 23 நாலாவது மந்திரம் நாயமாத்மா மூணாவது மந்திரமே இன்னும் முடிக்கல. நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யமே வைஷ விருணுதே தேன லப்யஹ யமே வைஷ விருணுதே தேன லப்யஹ तस्यैष आत्मा विवृणुते तनुं स्वा तस्यैष आत्मा विवृणुते तनुं स्वा. அப்போ நம்ம வந்து ஃபைனல் செக்ஷன் ஆஃப் முண்டக்க உபனிஷத் அதில் ஃபியூ ஃபைனல் மந்த்ராஸில் நம்ம வந்து இருக்கோம். அப்போ இப்போ வந்து ஒரு முக்கியமான கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, இந்த முண்டக்க உபனிஷத்துல ஆச்சாரியா யார்? நீங்கள் தான் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடாது. யார் ஆச்சாரியா? அங்கிரஸ் இல்லையா? யார் சிஷ்யன்? ஷௌனகா இல்லையா? அதை நம்ம மறந்து போயிருப்போம். தட் இஸ் ஓகே. நம்ம வந்து இப்போ இன்னொரு தடவை எழுதிட்டோம். ஏன் மறந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லையா? நீங்கள் ஆத்மான்றதை மறந்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தான் அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அங்கிரஸு ஷௌனகாலாம் மறந்து போச்சே ஜி அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அதோட பெருசாக ஒரு விஷயம், எப்போவுமே உங்ககிட்ட அவைலபிளாக இருந்துகிட்டே இருக்கக்கூடியதையே மறந்துட்டுருக்கீங்க. அதுக்கு ஃபீல் பண்ணி கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் போதும் சரியா? அதனால் அங்கிர ஷௌனகா ஞாபகம் வரலாம் ஃபீல் பண்ண வேணாம் சரியா? ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ சமாதானம் சொல்கிறேன் பாருங்க. நான் எப்படியெல்லாம் சமாதானம் சொல்கிறோமோ அப்படிலாம் கண்ணே மணியே பூவே எல்லாம் கொஞ்சி 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 சொல்லி கொடுக்குறேன். எல்லாம் என்ன கேட்குறேன், கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள், சின்சியராக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் தான் ரிக்வெஸ்ட் ஆச்சாரிய கிட்ட இல்லையா? ஆக்ஞா யக்ஞா கிருத்தஜ்ஞதா எப்படி வேணால் அது வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அப்போ ஆத்மஸ்வரூபம் என்ன 4 டாப்பிக்கு? ஸ்வரூபம், ஞானம், சாதனம், பலம். இந்த 4 விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம். அதில் 3rd மந்திரத்தில் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும்னு சொன்னோம்? கமிட்மெண்ட் இருக்கணும், சின்சியராக இருக்கணும். அந்த மோக்ஷத்தில் எனக்கு கமிட்டடாக இருந்தால் மட்டும்தான் என்னால் இது வந்து கிடைக்கும் இல்லையா? ஆசை இருக்குது, ஆனால் என்னால் டைம் கொடுக்க முடியாது இல்லையா? எனக்கு எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஜி அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டால் இது வேணால் பண்ணுவேன். குருஜி ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், என்ன அப்படின்னா, நீ முடிவு பண்ணிட்டேன்னா வழியை தேடுவேன், நீ முடிவை பண்ணலை அப்படின்னு சொன்னால் காரணத்தை தேடுவாய். அவருடைய ஃபேமஸ் பொன்மொழி இது. முடிவு பண்ணிட்டேன்னா வழி தேடுவேன், முடிவு பண்ணலைன்னா காரணத்தை தேடுவேன் இல்லையா? என்ன காரணம் சொல்லி தப்பிக்கலாம் அப்படின்னு தேடுவேன். முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழி இல்லையா? கேம்புக்கு வரணும். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வழி தேடுவீங்க. நீங்கள் முடிவு பண்ணலைன்னு சொன்னால் காரணத்தை தேடிகிட்டே இருப்பீங்க. என்ன காரணம் சொல்லலாம், இப்படி சொன்னால் ஒத்துப்பாங்களா, அப்படி சொன்னால் ஒத்துப்பாங்களா, அப்படி யோசிக்கிறோம்ல. அது வந்து அந்த மாதிரி உங்களுடைய டெஸ்பரேட்டாக இருக்கணும். இந்த ஆசை இருக்குல்ல, மோட்சத்தில் இச்சா வந்து வெரி வெரி டெஸ்பரேட்டாக அப்படியே இதே சிந்தனையிலே இருந்தால் மட்டும்தான் முடியும். வேறு எங்கே போனாலும் டிவேட் ஆகி போய்டும். அப்போ எப்படி இருக்கணும் தெரியுமா சிந்தனை? அதுக்கு வந்து சாஸ்திரத்தில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாள். என்ன எக்ஸாம்பிள் தெரியுமா? உன் தலையில் தீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால்
அந்த தீயை அணைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ ஜி? இப்போ சரியான ராகு காலமாக இருக்குது ஜி. நான் ஏன் ஜி ராகு காலத்தில் தண்டையை அணைக்கணும்? நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நல்ல நேரம் வரத்துக்கு வெயிட் பண்ணுறேன் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்புறம் எதிர்க்க இருக்கிறது அழுக்கு தண்ணியாக இருக்குது, கூவம் தண்ணி தான் இருக்குது இல்லையா, சாக்கடை தண்ணி தான் இருக்குது. அதெல்லாம் என் மேலே விழுந்தா எப்படி ஜி? நான் ரொம்ப ஐ எம் வெரி வெரி க்ளீன் பர்சன் நான். அதனால் ஐ டோன்ட் ப்ரிஃபர் டு என்னோடய ஃபயரை வந்து அதை வச்சு நீங்கள் அணைக்கக்கூடாது. இப்படிலாம் கேட்பீங்களா? எங்கே என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு அணைச்சிடுவோம் கரெக்டாக. இந்த மாதிரி என் தலையில் தீப்பத்தி எரியறது இந்த சாஸ்திரம் கிடைச்சா மட்டும்தான் அதால் அணைக்க முடியும். அதனால் சாஸ்திரம் நீங்கள் எப்பெல்லாம் கொடுக்குறீங்களோ, அது 12 மணிக்கு ராத்திரி கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் கூட நான் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக அட்டென்ட் பண்ணுவேன் ஜி அப்படின்னு சொல்கிற 28 பேரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால் நம்ம வந்து இதில் தீவிர முமுட்சுக்கெலாம் இங்கே இருக்கீங்க. பட் அதில் எப்படிலாம் நம்ம வந்து அதை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இங்கே படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அப்படி இருந்துட்டா என்னது? மோட்சம் நிச்சயம். அதனால் அது மட்டும் கேரண்டி. இது புரியுமா புரியாதா? நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேனே, அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். நான் எஃபர்ட் போடுறேன், ஐ டோன்ட் நோ விதர் இட் வில் ரீல்டு ரிசல்ட்ஸ் ஜி. எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் கூட கிடையாது ஜி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. கவலையே படாதீங்க. கேரண்டியாக இந்த ப்ராசஸ் வழியாக போனால் புரிஞ்சே தீரும். நீங்களே எனக்கு புரிய வேணான்னு சொன்னால் கூட புரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த சிஸ்டம் வந்து அமைஞ்சிருக்கு இல்லையா. அப்படி வந்து இந்த பேர்னிங் டிசையரோட யார் ஒருவன் இதை நாயமாத்மா பிரவச்சனேன லப்ய ந மேதையா ந பகுனா ஸ்ருதேன, இதில் வந்து நெகட்டிவ்லாம் சொல்கிறார் அவர். யார் வந்து இதெல்லாம் இல்லாமல் இருக்கானோ, கமிட்மெண்ட்லாம் இல்லாமல் இருக்கானோ, அப்படிலாம் இருக்கிறவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ 3வது வரைக்கும் வரலாம். யமே வைஷ விருணத்தே தேன லப்ய தஸ்யைஷ ஆத்மா விவருணத்தே தனம் ஸ்வாம் அப்படின்னு இந்த வரி வந்து இருக்குது. இப்போ இந்த வரி வந்து ஆக்சுவலி ஒரு முக்கியமான கிராமட்டிக்கல் இஷ்யூ வந்து அதில் ஒரு இருக்குது. இந்த வரியில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அதோட டிரான்ஸ்லேஷன் வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பரமாத்மா யாரால் அடைய முடியும், பரமாத்மாவை யாரால் அடைய முடியும் அப்படின்னு சொன்னால், பரமாத்மா யாரை சூஸ் பண்ணுறாரோ, இந்த வேர்ட்ஸ் கூட எனக்கு சரியாக வரமாட்டேங்குது. ஏன்னா இது அக்செப்டே பண்ண முடியாது அத்வைத்தினால. அதனால் இந்த வேர்ட்ஸ் கூட சரியாக வரமாட்டேங்குது. நான் இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்கிறேன், அப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பரமாத்மா இஸ் அட்டைன்டு பை அ பர்சன் ஹூ இஸ் சோசன் பை பரமாத்மா. பரமாத்மா யாரை சூஸ் பண்ணுறாரோ அவங்க தான் பரமாத்மாவை அடைய முடியும் அப்படின்ற மீனிங்கில் இந்த வரி வந்து அமைஞ்சிருக்கு. ஆனால் சங்கரர் என்ன பண்ணுவார்? சங்கரர் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டார் இல்லையா. அவர் வந்து இதில் பாஷ்யமாக எழுதி ஆக்சுவலி இது என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். ஏன்னா நம்ம தான் சொல்லிட்டோம்ல, இப்போ பரமாத்மா சூஸ் பண்ணி இந்த பர்சன் தான் அந்த பர்சன் தான் அப்படின்னு அவர் சூஸ் பண்ணார்னா என்ன ஆகிடும்? பயங்கர ஸ்கேம் ஆகிடும் ஜி இல்லையா. இப்போ என்ன பண்ணுறா இந்த இவாலாம், என்ன பண்ணுறா? ஸ்கேம் பண்ணி தனக்கு எந்த பர்சனுக்கு டெண்டர் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துடுவா இல்லையா. பார்த்துருக்கலாம் 2G 3G ஸ்கேம்லாம் என்னது? தான் யாருக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் அவளுக்கு கொடுத்துட்டான். அந்த மாதிரி பரமாத்மாவும் இவனை எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் இவன் வேண்டாம், அவன் எனக்கு பிடிக்கவே இல்லை, இப்படியெல்லாம் வந்து பரமாத்மா பண்ண முடியாது. அப்போ பரமாத்மா எதை வச்சு பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், யார் இந்த வழியை சூஸ் பண்ணி சாதன சதுஷ்டயம் அடையிறாளோ அந்த மாதிரி இருக்கிறவா ஆட்டோமேட்டிக்காக பரமாத்மா தான் வேணும்னு சொல்கிறவாளை அந்த விஷயம் புரிஞ்சுக்கும். ஸோ இந்த இடத்துல எஃபர்ட் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது தான் விஷயம். நம்ம வந்து எப்போவுமே எல்லாமே பகவான் பண்ணுறாரு, என் கையில் என்ன இருக்குதுன்னு அத்வைத்தன் சொல்ல மாட்டான். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் மோக்ஷா. இன்னொருத்த மேலே அக்ஷதை போடாத, அவன் எனக்கு கொடுக்கல அதனால் எனக்கு மோட்சம் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத அத்வைத்தன் என்றைக்குமே சொல்ல மாட்டான். எம்பசைஸ் நம்மளோட இதில் இருக்கும், ஃப்ரீ வில், புருஷார்த்தம்,
புருஷார்த்தத்தில் எதை கொண்டு போய் போட்டிருக்கோம்? நம்ம மோட்சத்தை புருஷார்த்தத்தில் போட்டிருக்கோம், ஈஸ்வர அனுகிரகத்தில் போடலை நம்ம, இல்லையா? மனுஷ ஜென்மம்னா ஈஸ்வர அனுகிரகம், மகாபுருஷ சம்ஸ்ரயம்னா ஈஸ்வர அனுகிரகம், முமுக்ஷுத்வம் கூட ஈஸ்வர அனுகிரகம். ஆனால் என்னது, அந்த மோட்சத்துக்காக பாடுபடுறது என் கையில் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது, இல்லையா? அப்போ தர்மார்த்த காம மோக்ஷ. இப்போ எப்போவுமே பகவான் தான் எல்லாம் டிசைட் பண்ணுறாரு, என் கையில் எனர்ஜி இருக்குது. பகவான் நினச்சா என்னை கிளாஸ்க்கு உட்கார வைப்பார், பகவான் வேண்டான்னு நினச்சா என்னை கிளாஸில் அவர் தான் முடிவு பண்ணுறார். அவர்லாம் ஒரு முடிவும் பண்ண முடியாது, நீங்கள் முடிவு பண்ணணும், நீங்கள் வரணும். அதை தான் சங்கரரும் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பாஷ்யத்தில் எழுதியிருக்காரு. அதனால் நம்மளும் அதில் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் யார்? பகவானுக்கு அவங்களாம் கணக்கு கிடையாது. அவர் கர்ம பல தாத்தா, நம்ம சொன்னோம்ல, கர்ம பல தாத்தா. இந்த கர்மத்துக்கு இந்த பலன் நான் கொடுக்க முடியும், இந்த ஞானத்துக்கு மோட்சம், அவ்வளோதான். அதுதான் அவரால் பண்ண முடியுமே ஒழிய அவரால் உனக்காக நான் கொஞ்சம் எப்படி பண்ணுறேன், உனக்காக நான் கொஞ்சம் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவரால் பண்ண முடியாது. கொஞ்சம் என்ன பண்ண முடியும்னா முன்ன பின்ன எடுத்து போட முடியும், அவ்வளோதான். பட் உன் அக்கௌண்ட்டில் இருக்கிறது தான் அவர் எடுத்து முன்ன பின்ன போட முடியும், இல்லாததை அவர் புதுசாக நுழைக்க முடியாது. இவன் கொஞ்சம் புண்ணியம் கம்மியாக பண்ணியிருக்கான், அவன்கிட்ட இருக்கிற புண்ணியத்தை எடுத்து இவனுக்கு போட்டுடலாம். ஏன்னா என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, இவன் ரொம்ப பக்தி பண்ணுறான். அதுவும் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பக்தி பண்ணுறான் தெரியுமோ, என்னை புகழ்ந்து புகழ்ந்து பயங்கரமாக என்னை அர்ச்சனைலாம் பண்ணுறான், இல்லையா? அதனால் அவன் புண்ணியத்துலேருந்து எடுத்து இவன் புண்ணியத்தில் போட்டுடலாம் அப்படின்னு பகவான் பண்ணுவாரா? கண்டிப்பாக பண்ண முடியாது அவர்கள. அதனால் உன் புண்ணியத்தையே முன்ன பின்ன எங்கேயாவது எடுத்து போட்டு கொஞ்சம் எங்கேயாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பார். அதுவுமே எப்போ பார்த்தாலும் அப்படியே பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா இருக்கிறதெல்லாம் டெஃபிசிட்டு, அவர் என்ன பண்ண முடியும்? அதனால் நம்ம தான் நமக்கு பாடப்படணும். ஏன்னா பகவான் கீதாவில் சொல்கிறார், என்ன தெரியுமா சொல்கிறாரு? சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியக அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமோகம் சர்வபூதேஷு, எல்லார்கிட்டையும் சம அகம். அவர் எப்படி இருக்காராம்? சர்வபூதேஷு நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியக, எனக்கு எல்லாரிடத்திலும் துவேஷமும் இல்லை பிரியமும் இல்லை. அவாவா ஏ பஜந்தி து மாம் பக்தியா மைதே தேஷு சாப்பியகம் அப்படின்னு சொல்லி 9.29 ஸ்லோகா, இல்லையா? அந்த ஸ்லோகத்தைப்படி எனக்கு எல்லாருமே ஈக்குவல் டிவோட்டிஸ் தான்ப்பா. இவா கிரேட்டு, இவாளை நான் ஃபேவர் பண்ணுறேன், இவா எனக்கு கிரேட்டு கிடையாது, இவா இந்த ஜாதியை சேர்ந்தவா, அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. அதனால் இது கிராமட்டிக்கலாக பாசிவ் வாய்ஸு ஆக்டிவ் வாய்ஸில் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? யார் பரமாத்மா வேணும்னு சூஸ் பண்ணுறானோ அவனுக்கு தான் பரமாத்மா சித்திப்பார். அதாவது நம்ம இங்கே சொல்கிறது அந்த மோட்சம் வேணும்னு சொல்கிறவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும், பகவான் சூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம சாய்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ ஈஸ்வர அனுகிரகமே வேண்டாம் இல்லையா ஜி அப்படின்னு உடனே அந்த எக்ஸ்ட்ரீமும் பேசக்கூடாது. ஈஸ்வர அனுகிரகம் வேணும், ஈஸ்வர பிரசாதம் வேணும். ஆனால் அதெல்லாம் நான் என்ன பண்ணணும்? ஈஸ்வர அனுகிரகத்துக்கு என்ன பண்ணணும்? பஞ்சமகா யஜ்ஞம் எஃபர்ட்டு நான் தான் போடணும், கிளாஸ் எஃபர்ட்டு நான் தான் போடணும். அதெல்லாம் போட்டேன்னா நிஷ்காம உபாசனா பலனா ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து இந்த மந்திரம் என்ன சொல்கிறது? we are responsible for our moksha. அதை எழுதி வச்சுக்கணும். மற்றவெல்லாம் என்ன பண்ண முடியும்? பகவான் இருக்கார், குரு இருக்கார், நிறைய மகாத்மா இருக்கா, ஏன் குரு பரம்பரை இருக்கா, இத்தனை பேர் இருக்காளே ஜி, இவெல்லாம் பார்த்து இதை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருக்கீங்களா? கிண்டர் கார்டன் சில்ட்ரனோட ரன்னிங் ரேஸ் காம்படிஷனுக்கு நீங்கள் போகிறீங்க, ஓகே? போய் இப்படியெல்லாம் ஓடணும் பண்ணணும்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்துட்டீங்க. உங்கள் குழந்தைக்கோ இல்லை பேரன் பேத்திக்கோ சொல்லி கொடுத்துட்டீங்க. அந்த குழந்தை என்ன பண்ணுறது? அங்கே போய் லைனில் நின்றுட்டு ஷூட் அப்படி பண்ணுவாள்ல, 1 2 3 ஸ்டார்ட் அப்படி சொல்லுவாள். ஸ்டார்ட் பண்ணோன்னே யார் ஓடி ஆகணும்? அங்கே அந்த குழந்தை தான் ஓடி ஆகணும். இங்கே உட்காந்து பேரண்ட்ஸ் கை தட்டலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் கை தட்டலாம், டீச்சர்ஸ் கை தட்டலாம், வெல்விஷர்ஸ் கை தட்டலாம், கமான் 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 எல்லாம் சொல்லலாம். ஆனால் யார் ஓடி ஆகணும்? அந்த குழந்தை தான் ஓடி ஆகணும்.
அந்த குழந்தை ஓடினா தான் ஃபஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ தேர்ட் ப்ரைஸோ இல்லை கம்ப்ளீஷனோ பண்ண முடியும் இல்லையா? அதனால் பகவான் சியர் லீடர், குரு சியர் லீடர், சாஸ்திரமும் சியர் லீடர், மகாத்மா சியர் லீடர். அப்போ யார் ஓடி ஆகணும்? பிரயத்தனம் யார் பட்டாகணும்? நீங்கள் தான் பட்டாகணும். அதனால் இதை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்த மந்திரம் என்ன சொல்கிறது? ரொம்ப பியூட்டிஃபுல் மந்திரம் அடுத்தது. என்னது? நாயமாத்மா பலஹீனேன லப்யஹ, நாயமாத்மா பலஹீனேன லப்யஹ, நச்ச பிரமாதாத் தபசோ வாப்யலிங்காத், நச்ச பிரமாதாத் தபசோ வாப்யலிங்காத், ஏதைத் ஏதைஹி உபாயைஹி யததே யஸ்து வித்வாம், ஏதைஹி உபாயைஹி யததே யஸ்து வித்வாம், தஸ்யைஷ ஆத்மா விஷதே பிரம்மதாம, தஸ்யைஷ ஆத்மா விஷதே பிரம்மதாம. அப்போ அகெயின் வந்து இந்த மந்திரமும் வந்து குவாலிஃபிகேஷன் சாதனானியை சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லணும். அப்போ இது என்ன சாதனைகளை சொல்கிறது? எவ்வளோ சாதனை சொல்லியிருக்கு பாருங்க. முதல்ல அங்கே ஆரம்பித்து சத்தியத்தில் ஆரம்பித்து வெவ்வேறு விதமான சாதனைகளை சத்தியமேவ ஜெயத்தே பார்த்தோம்ல, அதில் ஆரம்பித்து வேறு நிறைய சாதனை சொல்லிகிட்டே இருக்கு. அப்போ நம்ம இது கூட ஒன்று பண்ணலாம். முண்டக உபனிஷத்தில் என்னெல்லாம் சாதனை சொல்லியிருக்கு அப்படின்றத வந்து எழுதிக்கலாம் இல்லையா? அப்படி வந்து என்ன சாதனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பலம். 4 சாதனை எழுதிக்கோங்க. ஓகே, பலம், அப்ரமாதஹ, தபஹ, லிங்கம். பலம், அப்ரமாதஹ, தபஹ, லிங்கம். இந்த 4 தான் சாதனை. பலம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பலம்னா ஸ்ட்ரென்த்து. ஓ, அப்போ நாளையிலேருந்து எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னா நான் ஜிம்முக்கு போகணும் போல் இருக்கு இல்லையா? வெயிட் லிஃப்டிங்கெல்லாம் பண்ணி ஸ்ட்ரென்த்து ட்ரைனிங்கெல்லாம் பண்ணணுமா ஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பலம் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அஃப்கோர்ஸ் அதுவும் வேணும். பட் இந்த இடத்துல வந்து இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன ஜி அப்படின்னு கேட்டால் சாதன சதுஷ்டய சம்பத்தி. இதையே தான் திருப்பி சொல்லுவேன் நான் இல்லையா? அதுதான் இன்னர் ஸ்ட்ரென்த்து. அதுக்கு பேர் தான் பலம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது என்னது? அப்ரமாத. அகைன் அப்ரமாத அப்படின்னா என்னது? பிரமாத அப்படின்னா என்னது? வெரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்குது அப்படி சொல்கிறோம்ல. அப்போ மோட்சம்னாலும் கேர்லெஸ்ஸாக அப்படி இருக்கக்கூடாது. அப்ரமாத எப்படி இருக்கணும்? பயங்கர அலர்ட்டாக இருக்கணும். வேதாந்தத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஹாபியாக வச்சுக்க கூடாது. அதுதான் வந்து அப்ரமாத. அப்போ கமிட்மெண்ட் இருக்கணும்னா சின்சியராக இருக்கணும், திருப்பி முயற்சி பண்ணணும் இல்லையா? எத்தனை பேர் வந்து அங்கே கிளாஸ் நம்ம கீதா ஸ்லோகத்தை எவ்வளோ அழகாக இல்லைன்னு சொன்னால் ஒரே டைமில் எல்லாம் தெரிஞ்சுட்டா எல்லாருக்கும் திருப்பி கேட்டு அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணணும், ஒழுங்காக படிக்கணும், தப்பாக எதுவும் சொல்லிடக்கூடாது. சொன்னீங்களா எல்லோரும்? அந்த மாதிரி ப்ரையாரிட்டைசேஷன் இருக்கணும், சின்சியராக இருக்கணும், பர்சிவியரன்ஸ் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் இந்த அப்ரமாதக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்குது. அடுத்தது என்னது அப்படின்னு சொன்னால் மூணாவது தபஹ. தபஹ அப்படின்னு சொன்னால் தபஸ் அப்படின்னு ஜென்ரல் மீனிங் இருக்குது. பட் நம்ம சொல்கிறோம்ல, இந்த நிறைய விஷயத்துக்கு கான்டெக்சுவல் மீனிங் சொல்கிறோம் நம்ம இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன கான்டெக்சுவல் மீனிங் அப்படின்னு சொன்னால் தபஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஞானத்தை குறிக்கக்கூடியது. ஞானம் தான் மோட்சத்திற்கு சாதனம் இல்லையா? அதனால் ஞானம் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது லிங்கம். லிங்கம்னா என்னது? இந்த இடத்துல என்ன ஜி? சிவலிங்கம் வாங்கி வச்சுக்கணுமா? எங்கள் வீட்டில் இருக்குது ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? லிங்கம் அப்படின்னு சொன்னால் இண்டிகேஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது தான் லிங்கம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சங்கராச்சாரியார் வந்து இந்த லிங்கத்துக்கு இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறாரு? சந்நியாசக. அதுதான் வந்து லிங்கம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. இப்போ அப்போ என்ன ஜி, நான் சந்நியாசம் எடுத்தால் தான் எனக்கு வந்து மோட்சமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல சந்நியாசம்னு சொன்னால் நம்ம எந்த சந்நியாசத்தை எடுப்போம்? 3rd சாப்டர் கீதா வேற படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்போ கிரகஸ்த சந்நியாசி இருக்கானா? என்னது? யார் ஒருவன் கிரகஸ்தாசிரமத்திலே பற்றற்று செய்கிறானோ அவனுக்கு வந்து இது கிடைக்கும், இந்த ஞானம் சித்திக்கும் சொல்லியிருக்கோமா? அப்போ இந்த இடத்துல இன்டர்னல் சந்நியாசி,
வெளியில் காஷாய உடைய அணிஞ்சிக்கிறது மட்டும் சந்நியாசம் கிடையாது. இன்டர்னலாக அந்த இன்டர்னல் சந்நியாசா இருக்கக்கூடியவன் தான் இந்த இடத்துல வந்து லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இப்போ யோசிச்சு பாருங்கள், சாட்டர்டே ஈவினிங் எவ்வளோ வேலை இருக்கும் வீட்டில், ஃபேமிலியில் ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற 30 பேருக்கு 30 விதமான பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் அவளுக்கு இப்போ டின்னர் டைம் 8 மணிங்கிறது ஃபேமிலியில் எல்லாரும் பசிக்கிறது அப்படின்னு வந்து நிற்பா. அந்த நேரத்தில் உட்காந்து கிளாஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்டர்னல் சன்னியாசி நீங்கள் எல்லாருமே இல்லையா. எல்லோரும் நிறைய பேர் டின்னரை கூட சீக்கிரம் முடிச்சிருப்பேன், இல்லாட்டி 9 மணிக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பேன். அப்போ அதுக்கு பேர் இன்டர்னல் சந்நியாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆந்திர சந்நியாசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆந்திர சந்நியாசா அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கணும்? அகங்கார மமகார ராகத்வேஷத்தை விட்டவனாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் ஆந்திர சந்நியாசா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ பகவான் வந்து இந்த பாடியை கொடுத்துருக்காரு. எதுக்காக இந்த பாடியை கொடுத்துருக்காரு? மோட்சத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ டிரான்சாக்ஷனுக்கெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கான நடிப்பெல்லாம் நடிச்சுட்டு என்ன பண்ணியாகணும்? க்ரீன் ரூம் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கிளாஸுக்கு வந்தாகணும். அதனால் நான் வந்து இந்த விஷயத்துக்காக நான் வந்து பாடுபடணும். என்னுடைய அகங்கார மமகார ராகத்வேஷத்தை விடுபவன் தான் ஆந்திர சந்நியாசி அப்படின்னு இந்த இடத்துல வந்து சொல்லப்படுது. அப்படின்னா சுவாமிஜி என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆந்திர சந்நியாசி அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? த ஒன் ஹூ இஸ் ரெடி டு லூஸ் த லூசபிள் அப்படிங்கிற இதையும் எழுதி வச்சுக்கணும். சந்நியாசி, ஆந்திர சந்நியாசி வந்து த ஒன் ஹூ இஸ் ரெடி டு லூஸ் த லூசபிள் எழுதி வச்சுக்கலாம் இல்லை. யார் ஒருவன் எல்லாவற்றையும் இழந்துடுவோம்னு தெரிஞ்ச விஷயத்தை எப்போ வேணால் இழக்கிறதுக்கு தயாராக இருக்கானோ, பி இட் மை இது பாடி இல்லை பி இட் மை ரிலேட்டிவ்ஸ் பாடி, எல்லாமே என்னது ஒன் டே இட் ஹேஸ் டு கோ. அந்த கோ வந்து என் கையில் இருக்கா? நான் ஆசைப்படலாம், ஆனால் அது என் கையில் இல்லையே இல்லையா. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இப்போ வந்து எல்லாமே ஷாக்கிங்காக நடக்கும். பீப்புள் ஹூ வெண்ட் ஃபார் காஷ்மீர் என்ன நடந்தது? எது வேணால் எப்போ வேணால் நமக்கு நடக்கும். அந்த ஷாக்லேருந்து எப்படி வெளியில் வருது இல்லையா. இட் வில் டேக் அப்படியே த்ரூ அவுட் தியர் லைஃப் டைம் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. நான் இன்னொன்று கூட இன்றைக்கி காலைல நியூஸில் படித்தேன். அது என்னென்னா, அந்த ஏதோ ஒரு ஏற்காடு ஏரிக்கிட்ட ஏதோ ஒரு ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸில் போய் குளிக்கலான்னு அப்பாவும் பொண்ணும் போயிருக்கா. ஓகே, பொண்ணு அவசரமாக ஏறியிருக்கா, அப்பா வந்து அவள் விழுந்துட போகிறாளேன்னு பிடிக்க போயிருக்காரு. 2 பேரும் பாறையில் வழுக்கி விழுந்து ஆன் த ஸ்பாட் அவுட். இப்போ அங்கேயாவது நம்ம வந்து அவனை குத்தம் சொல்லலாம், டெரரிஸ்ட்டை குத்தம் சொல்கிறோம். பட் இங்கே வந்து ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து, அந்த வாட்டர் ஃபாலில் ஜஸ்ட்டு போய் ஒரு அழகாக இருக்கே நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனதில் என்னாச்சு? அப்பாவும் பொண்ணும் 2 பேருமே போயாச்சுன்னு சொன்னால் இமேஜின் தட் மதர் எப்படி இருக்கும்? அப்போ எல்லாமே லைஃப் வந்து ஸோ அன்சர்டன். அப்போ ஆந்திர சந்நியாசிங்கிறவன் இதுக்கு பயந்துட்டே வாழ்க்கை வாழ முடியுமா? ஐ ஷுட் பி ரெடி டு லூஸ் த லூசபிள். இல்லாட்டி என்னது? லூஸு அப்படின்னு அர்த்தம். இன்னொரு லூஸு, இது வரைக்கும் எல்ஓஎஸ்சின்னு போட்டிருந்தோம், இல்லாட்டி எல்ஓஓஎஸ்சின்னு போட்டுக்கணும் இல்லையா. அப்போ எனக்கு எல்லாமே என்னை சுற்றி நம்ம சொன்னோம்ல, எவ்ரிதிங் இஸ் அ லக்ஸரி அப்படின்னு ட்ரீட் பண்ணணும். அதனால் சந்நியாசா இஸ் த 4th வர்ச்சு. இப்போ இதுதான் வந்து பலம் அப்பிரமாத. இப்போ பலம் அப்படின்னு சொன்னால் சாதன சதுஷ்டய சம்பத்தி, அப்பிரமாத அப்படின்னு சொன்னால் கமிட்மெண்ட் சின்சியாரிட்டி, தபக அப்படின்னு சொன்னால் ஞானம், லிங்கம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆந்திர சந்நியாசம். இதெல்லாத்தையும் யார் ஒருவனுக்கு இருக்கோ, இதை வந்து என்னன்னு சொல்கிறாரு? யார் ஒருவனுக்கு இந்த நாளும் இல்லையோ அவனுக்கு மோட்சம் இல்லை அப்படின்னு சொல்லி டபுள் நெகட்டிவில் இதை வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அயம் ஆத்மா பலஹீனேன நான் லப்யக. நம்ம போன மந்திரத்தில் பார்த்த மாதிரியே தான் இது இருக்கும். அயம் ஆத்மா பலஹீனேன நான் லப்யக.
பலம் இல்லாதவனுக்கு. நச்ச பிரமாதாத், யார் ஒருவனுக்கு பிரமாதம் அந்த கமிட்மெண்ட் இல்லையோ. அப்புறம் அப்பிரமாத அது வந்து இருக்கணும். அப்புறம் அவனுக்கு என்னது ஞானம், அது என்னது நச்ச பிரமாதாத் தபசோ ந தபசோ, அதுவும் ஞானமும் இல்லை அப்படின்னு சொன்னால். அப்புறம் லிங்காத் அப்படின்னு அதுவும் நம்ம பார்த்தோம் இல்லையா. தபசோ வியாபிய லிங்காத் அப்படின்னு சொன்னால் அலிங்காத் தபசக அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அலிங்க தபச அப்படின்னு சொன்னால் சந்நியாசம், ஆந்திர சந்நியாசம், ஞானமில்லாமல் இருக்கக்கூடிய ஆந்திர சந்நியாசம், அந்த சந்நியாசத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஞானமும் இருக்கணும், அந்த சந்நியாசமும் இருக்க வேண்டும் இல்லையா. அப்படி இருக்கிறவனால தான் இதை அடைய முடியும். அப்போ இன்னர் சந்நியாசா இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். அந்த இன்னர் சந்நியாசத்தோட ஞானமும் இம்பார்ட்டண்ட். ஏத்தைர் உபைஹி அப்படின்னு இருக்கியா. அப்படின்னா என்ன? ஆல் தீஸ் 4 குவாலிஃபிகேஷன்ஸ். யததே யஹ, யார் ஒருவன் இந்த குவாலிஃபிகேஷன்ஸோட ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்கிறானோ, யஸ்து வித்வாம்ஸ் அப்படின்னு சொன்னால் சஹ வித்வான் பவதி, அவனுக்கு தான் ஞானி என்று பெயர். அவனுக்கு தான் இந்த வித்வான் அப்படின்ற பெயர் கொடுக்க முடியும். தஸ்யைவ ஆத்மா விஷதே பிரம்மதாம அப்படின்னு சொன்னால், விஷதே அப்படின்னா இந்த ஆத்மா, இந்த ஜீவாத்மா, பிரம்மதாம அப்படின்னு சொன்னால் பரமாத்மா, இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட மர்ஜ் ஆகிறது. மர்ஜிங்னா அகைன் இப்படி போய் இப்படி மர்ஜ் ஆகுமா அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா பரமாத்மா எங்கேயோ டிஸ்டன்ட்டில் இல்லை இல்லையா, இங்கேயே இருக்காரு. அதனால் மர்ஜிங் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற விஷயத்தை புரிஞ்சு கொள்வது, அதுதான் மர்ஜர். அப்படி இருக்கிறவனுக்கு என்னது? ஜீவன் முக்தன். அவன் இறந்ததுக்கப்புறம் விதேக முக்தி, அவனுக்கு அந்தந்த சரீரம் அதோட போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பாட் ஸ்பேஸ் என்ன ஆகுது? பாட் உடஞ்சிது அப்படின்னு சொன்னால் இந்த டோட்டல் ஸ்பேஸோட இப்படி போய் ஜாயின் ஆகுமா, மர்ஜ் ஆகுமா? கிடையாது. அது பாட்டுக்கு அந்த ஸ்பேஸோட அப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஜீவன் முக்தன் விதேக முக்தன் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மர்ஜர் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. அப்படின்னு ஹி பிகம்ஸ் டோட்டல் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி டோட்டல் கான்ஷியஸ்னஸோடு அவன் சேர்ந்து விடுகிறான். அதுதான் இதில் சொல்கிறது. அடுத்தது என்னது? சம்பிராப்யைன வ்ருஷயோ ஞான திருப்தாக, சம்பிராப்யைன் வ்ருஷயோ ஞான திருப்தாக, கிருதாத்மானோ வீதராகாः பிரசாந்தாः, கிருதாத்மானோ வீதராகாः பிரசாந்தாः, ते सर्वगं सर्वतः प्राप्य धीरा, ते सर्वगं सर्वतः प्राप्य धीरा, युक्तात्मानः सर्वमेवाविशन्ति, युक्तात्मानः सर्वमेवाविशन्ति. அப்போ இது இந்த மந்திரம் ஒரு கம்ப்ளீட் மந்த்ரா. எல்லா விஷயத்தையும் பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லக்கூடிய மந்த்ரா அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நீங்கள் ஊருக்கு போகணும் அப்படின்னா இங்கே ரீச் ஆகிட்டோமா, அப்படின்னா இன்னும் 1 ஹவரில் போயிடலாம். இந்த இடத்துக்கு இவ்வளோ லேட்டாக போனால் இதுக்கப்புறம் இந்த டைம் ஆகும் ஜி, இங்கேருந்து 1 hour 40 minutes ஆகும் அப்படின்னு ட்ரெயினில் ரயில்வே ரூட் பார்த்துட்டே வந்துடல. அந்த மாதிரி இந்த மந்திரம் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம். ஃபஸ்ட்டு எதில் ஃபோக்கஸ் பண்ணுவா? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி. அதுக்கு என்ன வேர்டு இருக்குது? நம்ம இதெல்லாம் குவிஸாகவே வைக்கலாம், ஏன்னா நீங்கள்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு. இதில் என்ன வேர்டு இருக்குது? தே சர்வகம் சர்வதக பிராப்ய தீரா அப்படின்னு இருக்குது. தீரான்னு சொன்னால் யார்? விவேகி அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அந்த தீரா என்ன புரிஞ்சவன்? எதனால் அவன் என்ன விவேகி? அவன் நித்திய அனித்திய வஸ்து விவேகி இல்லையா. அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்கு? தர்ம அர்த்த காமத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் என்றைக்குமே எனக்கு பல்லு உடையும், ஆசைக்காக எந்த சீடையை எந்த பல்லில் சாப்பிட்டேனோ அந்த பல்லே ரூட் கெனால் பண்ணுற மாதிரி ஆகும் இல்லையா. அப்போ என்ன ஆகும்? எதுக்கு நான் ஆசைப்படுறேனோ அதுலேயே தான் நான் வழுக்கி விழுவேன் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டவன். அதனால்
அவன் இகலோக பலனும் கேட்க மாட்டான், பரலோக பலனும் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் ஷீனே புண்ணியே மத்தியலோகம் விஷந்தி அவனுக்கு தெரியும். அதனால் உலகத்தில் எல்லாமே அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சவன், அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணவன், அவனுக்கு பேர் விவேகி, தீராஹா அப்படி சொல்கிறோம் இல்லையா, தீரா அப்படி சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது என்ன இருக்கணும், விவேகம் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன வேணும் ஜி, வைராகியம். வைராகியம் எங்கே போட்டிருக்கு, வீத்த ராகாஹா அப்படின்னு போட்டிருக்கா ரெண்டாவது வரியில். அது என்னது, வைராகியம். யா வைராகியம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அனித்தியத்தை விடுவது, நித்தியத்தை பிடித்து கொள்வது, அதுக்கு பேர் தான் வைராகியம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ வைராகியம்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் வெறுக்கிறதுக்கு பேர் வைராகியம் கிடையாது. நான் ரொம்ப வைராகியமாக இருக்கேன் ஜி, அவகிட்ட பேசவே கூடாதுன்னு வைராகியமாக இருக்கேன், அது வைராகியம் இல்லை, அது பேர் பிடிவாதம். சரியா, பிடிவாதத்துக்கும் வைராகியத்துக்கும் வித்தியாசம் தெரியும். வைராகியம்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் வைராகியம். ஏன்னா பணமே வேண்டாம் அப்படின்னு உங்களால் விட முடியுமா, பணம் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஏதாவது ஒரு இதுக்கு பணம் இம்பார்ட்டன்ட், ஆனால் பணம் தான் எல்லான்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. அப்போ சொந்தங்களே வேண்டாமா, சொந்தம் இம்பார்ட்டன்ட், ஆனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அப்போ இதை தெரிஞ்சவன் தான் வைராகி. எப்போ வீத ராகா அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் என்னது, மூணாவது என்னது, விவேக சொல்லிட்டேன், வைராகியம் சொல்லிட்டேன். மூணாவது என்னது, சமாதி ஷட்க சம்பத்தி. அது எங்கே ஜி சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தில் அப்படின்னு சொன்னால் பிரசாந்தாஹா அப்படின்னு போட்டிருக்கு. பிரசாந்தாஹா அப்படின்னா என்ன வேர்டு, அதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்னு சொன்னால் ஷமஹ. பிரசாந்தஹ அப்படின்னு சொன்னால் ஷமஹ அப்படின்னு எழுதிக்கணும். ஷமஹ அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஷமஹ அப்படின்னா மனக்கட்டுப்பாடு. எங்கே கேட்டோம், கீதையிலலாம் கேட்டோம் இல்லையா, தம ஷம எல்லாம் சொன்னோம்ல. அப்போ ஷமஹ அப்படின்னா மனக்கட்டுப்பாடு. அதை சொல்லுங்கள், அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா. அப்போ அதுக்கும் நம்ம அங்கே கீதாவில் என்ன சொன்னோம், உனக்கு ராகத்வேஷத்தின் மூலமாக ஃபஸ்ட்டு தாட்டு வரும். அது வந்து உன்னோட வாசனானால் வரக்கூடிய தாட். அப்படி வர தாட்டை நீ என்ன பண்ணணும், சரியான தாட்டாக இருந்தால் என்கரேஜ் பண்ணணும். செகண்ட் தாட் யார் கையில் இருக்குது, உன் கையில் இருக்குது, புருஷார்த்தத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு தாட்டு தான் உன் கையில் கிடையாது, செகண்ட் தாட்டு உன் கையில் தான் இருக்குது. அதை பற்றின நெக்ஸ்ட்டு சிந்தனை உன் கையில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், அது தப்பான தாட்டாக இருந்தால் டிடிஎஸ் அப்ளை பண்ணணும். டிடிஎஸ்னால் என்னஜி, டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் இல்லையா. அதுக்கு டேக்ஸ் போடுவாளா என்னோடய தாட்ஸ்க்கெல்லாம் மட்டும் டேக்ஸ் போட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா. நிர்மலா சீதாராமன் காதில் ஓதிடாதீங்க என்ன, அதுக்கும் அவங்க வந்து டேக்ஸ் போட்டுருவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம கண்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் டிடிஎஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் தாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். உங்களோட தாட்டை டிஸ்பிளேஸ் பண்ணணும். அது ராங் திங்கிங்கில் போகிறது அப்படின்னு சொன்னால் அதை ரைட்டான திங்கிங்க்கு கொண்டு வரணும். அப்போ தாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கில், அதுக்கு பேர் தான் ஷமஹ. அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன பண்ணணும், மானச ஜப்பம் பண்ணணும். காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஜப்பம் பண்ணும்போது நடுவுலேயே தெரிஞ்சிடும், நான் கிருஷ்ணரை ஒரு நிமிஷம் கூட நினைக்கல. கிருஷ்ணாயனமா கிருஷ்ணாயனமான்னு கிருஷ்ணரோட உருவத்தில் ஆரம்பிப்போம். ஆனால் அது யார் உருவத்தில் போய் நிற்கும், கிளாஸு யார் வருவா, இவன் இன்னைக்கு கிளாஸ் வருவாளா, அந்த மாதிரி திங்கிங்கில் அதெல்லாம் போகும். அது என்ன பண்ணி ஆகணும், திருப்பி கொண்டு வந்து தாட்டை டிஸ்பிளேஸ் பண்ணி கொண்டு வந்து டிடிஎஸ் பண்ணணும். அப்படிங்கிறது பிரசாந்தக இல்லையா. சமாதி ஷட்க சம்பத்தியில் 6 விஷயம் இருக்குது ஜி. ஒன்று மட்டும் சொன்னால் போதுமா, இன்னொன்று சொல்லணும்ல. இன்னொன்று என்னது, யுக்தாத்மானக. எங்கே இருக்குது, 4வது வரியில் யுக்தாத்மானக அப்படின்னு சொன்னால் அது என்னது அப்படின்னா ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டி. அது இப்படி தத்துவபோதத்தில் அது என்னென்னு படித்தோம், ஃபோக்கஸிங் கெப்பாசிட்டியை ஷம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் படித்தோமா. அப்போ சமாதானம் அப்படிங்கிறது தான் யுக்தாத்மானக அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ எப்போவுமே மைண்டு சமாதானம். அப்போ தான் கேட்குறேன் ஜி, சமாதானப்படுத்தி என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். யாருமே என்னை சமாதானப்படுத்த மாட்டேங்கிறான். அந்த சமாதானம் கிடையாது,
ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. சொல்கிறோம்ல கிளாஸில் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அது வந்து சமாதானம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது வந்து விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி. அப்புறம் வேறு என்ன வேணும்? மூக்ஷத்துவம் வேணும். மூக்ஷத்துவம் எங்கே சொல்லியிருக்க? 3வது மந்திரத்துலேருந்து அதுதான் எம்பசைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? அதனால் 3வது மந்திரத்துலேயே மூக்ஷத்துவம்னு சொல்லிட்டோம். இப்படி சொன்னவங்க, இதை தெரிஞ்சுட்டவங்க என்ன ஆகும்? ரிஷயக எங்கே வருது? முதல் வரியில் இருக்குது. சம்பிராப்பியின ரிஷயக அப்படின்னு இருக்கா? ரிஷயக அப்படின்னு சொன்னால் யார் ஒருவர் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு உள்ளார்களோ, தன்னுடைய சமதம அதெல்லாத்தையும் இது இம்ப்ரூவ் பண்ணி ஸ்ரவணமன நிதித்தியாசனத்தில் ரிஷி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரிச்சதி இதி ரிஷிஹி அப்படின்னு சொல்லி யார் ஒருவன் வந்து ரிஷதி ஜானாதி இதி ரிஷிஹி, யார் ஒருவன் தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிந்து கொண்டுள்ளானோ, த ஒன் ஹூ நோஸ், அதுதான் வந்து ரிஷிஹி அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அது என்னது? செகண்ட் லைன் என்ன சொல்லுது? கிருதாத்மானோ வீதராக பிரசாந்தக. வீதராகன்னா என்னென்னு பார்த்துட்டோம், பிரசாந்தகன்னா என்னென்னு பார்த்துட்டோம். கிருதாத்மானக அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஜீவாத்மா ஸ்டேட்டஸை பரமாத்மான்னு புரிஞ்சுட்டேன். முன்னாடியே ஒரு இடத்துல சொல்லிட்டோம். அப்போ நான் வந்து ஆத்மா ந ஜீவா ஆத்மா பிரம்மா இவ அப்படின்னு சொல்லக்கூடியவன் கிருதாத்மானக, தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுண்டவன். ஞான திருப்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, மேலே போட்டிருக்கா ஞான திருப்தா அப்படின்னா இதில் ஞானத்தில் பூர்ணத்துவத்தை அடைந்தவன், தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சின்றவன். அதனால் ஞானத்தில் பூர்ணத்துவத்தை அடைஞ்சவன். ஞானத்தில் தான் பூர்ணத்துவத்தை அடைய முடியும். அதுவும் என்ன ஞானம்? சயின்ஸ் ஞானம், மேக்ஸ் ஞானம் கிடையாது. இந்த ஆத்ம ஞானத்தில் மாத்திரம்தான் திருப்தியாக இருக்க முடியும். அனாத்மாவை ஒரு நாளும் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது. நம்ம வந்து சொல்கிறோம்ல, இந்த லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி, பார்வதி, அவங்க 3 பேர்கிட்டையும் போய் கேளுங்களேன். அவங்களுக்கு எப்பேற்பட்ட ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஆனால் அவங்களே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்னென்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க? லக்ஷ்மி தேவியை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சயனத்தை ஒரு கோலத்திலே உட்காந்துட்டுருக்கார், உடம்பு என்னத்துக்கு ஆகும், எழுந்து ஒரு 4 எக்ஸசைஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பாங்க லக்ஷ்மி தேவி இல்லையா? எப்போ பார்த்தாலும் படுத்துட்டே இருக்கிறது. நம்ம ஹஸ்பண்டை சொல்கிறோம்ல, எழுந்து எதாவது பண்ணலாம்ல, காலையில் எழுந்திரிச்சு இப்படியே தூங்கிகிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நம்ம மட்டும் இல்லை, லக்ஷ்மி தேவி கூட சொல்லுவாங்க. அப்புறம் பார்வதி தேவி என்ன சொல்லுவாள்? ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸே கிடையாது இல்லை, அது வந்து ஒரு பஸ்மத்தை எடுத்து பூசிக்கிறது என்ன, ஒரு புலித்தோலை போத்திக்கிறது என்ன, அந்த மாதிரி ஸ்லோகம்லாம் இருக்குது, கேட்டுக்கலா? இந்த மாதிரிலாம் இருந்தால் நான் எப்படி உங்களை வந்து ஒரு விஷயத்துக்கு கூட்டின்னு போக முடியும் அப்படின்லாம் ஒரு ஸ்லோகம் இருக்குது இல்லையா? அப்படி வந்து இல்லை பார்வதி தேவி சொல்லுவாள். சரஸ்வதி தேவி என்ன சொல்லுவாள்? நான் ஒரு விஷயத்த சொன்னால் இன்றைக்கி நான் இந்த காதை யூஸ் பண்ணலை, அந்த பக்கம் இருக்கிற காதை யூஸ் பண்ணேன், அதனால் இந்த காதில் நீ சொன்ன எனக்கு விழலை அப்படின்னு சொல்லுவாரா? அப்போ எல்லாருக்கும் என்ன இருக்கும்? அனாத்மா ரிலேட்டடாக அவங்களுக்கே கம்ப்ளைண்ட் இருக்கும். அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் இருக்குமா இல்லையா? நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஜி. ஒரு நாள் நீங்கள் அதுக்கு மட்டும் செஷன் வைங்க, நாங்கள் எவ்வளோ பேசுகிறோம் பாருங்கள் அப்படின்றது தெரியறது இல்லையா? அப்போ அனாத்மாவில் எப்போவுமே யூ கேன் நெவர் பி ஃப்ரீ. எவர் ஃப்ரீ எங்கே? ஞான திருப்தக. ஞான திருப்தால் நீ வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டோட எப்போ இருக்கும்போதே உன்னால் இருக்க முடியும். ஜீவன் முக்தன்லேயே அது இருக்கும். பார்த்தோம்ல, துக்கேஷ்வனு விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிரஹ வீதராக வீதசோக வீதராக பயக்ரோத ஸ்திததீர் முனிருச்சியத்தே அப்படின்னு படித்தோம்ல. எங்கே 2.56 அதெல்லாம் படித்தோம். அது மாதிரி இதை புரிஞ்சுட்டவன் தான் ஞான திருப்தா. அவனுக்கு என்னது? தே சர்வகம் சர்வதக பிராப்ய அப்படின்னு சொன்னால் அவனுடைய பிராராப்தம் முடிஞ்சவொடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து இந்த பிரம்மத்தோட ஐக்கியம் ஆகிறான். அப்படிங்கிறது தான் வந்து இந்த இது சொல்கிறது இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து மற்றதெல்லாம் வந்து நமக்கு அந்த கர்த்தா போக்தா ப்ராப்ளம்லேயே போய் மாட்டிகிட்டே இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறவனுக்கு, இதை புரிஞ்சவனுக்கு வந்து அந்த தே சர்வகம் சர்வத பிராப்ய அப்படின்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து எல்லாம் இந்த கர்த்தா போக்தா ஸ்டேட்டஸ் எல்லாம் இந்த பிராரப்தம் வந்து என்ன பண்ணி ஆகணும்?
கர்த்தாவாக சில வேலைகளை செஞ்சாகணும். அப்புறம் சில பேர் கேட்பா, அவள் வந்து எதுவுமே அவளால் யூஸே கிடையாது ஜி. அவள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவள் வந்து ஜஸ்ட்டு படுத்துட்டே இருக்கா ஜி. அவளுக்கு ஒரு வேலையும் கிடையாது. தே கேனாட் டூ எனிதிங். அந்த மாதிரி எத்தனையோ பேர் டிசீஸோடு இருக்காள்ல. ஏன் அவளெல்லாம் பகவான் வச்சுருக்கணும்? எடுத்துன்னு போயிடலாம்ல. கர்மா பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைல்ல. அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கணும்ல பிராரப்தம். அப்படின்னா கர்த்தாவாக எல்லாம் முடிஞ்சு போயிடுத்து. போக்தாவாக அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கே. அப்போ அந்த போக்தாவாக அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அவளை வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கர்த்தாவாக நிறைய வேலை இருக்குது. ஏன் அவளுக்கு சேவை பண்ணணும், சுஷ்ரூஷா பண்ணணும். அவள் அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் அந்த விஷயத்தில் அது நடந்து தான் தீரும். அப்படி இருக்கும்போது இந்த மகா அஜ்ஞானிக்கு அதெல்லாம் புரியாது. ஆனால் ஞானிக்கு சர்வகம் சர்வத பிராப்ய அப்படின்னு சொன்னால், இந்த ஞானி வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சர்வம் ஏவ ஆவிஷந்தி அப்படின்னு சொன்னால், அந்த ஞானி வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த என்க்ளோஸ்டு கான்ஷியஸ்னஸில் இருக்க மாட்டான். இந்த பாடி வந்து ட்ராப் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மொத்த கான்ஷியஸ்னஸோடு அவன் ஐக்கியம் ஆயிடுவான். விஸ்வரூப ஈஸ்வராவாக அவன் ஆகிவிடுவான். அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கிளாஸஸை, இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மந்திரத்தை நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.